ஓம் அகத்தீஸ்வராய நமக. என் வாக்கிலும் என் சிந்தையிலும் அமர்ந்து அருள் தருகின்ற அகத்தியர் திருவடிகளே சரணம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அகத்தியர் ஜீவநாடியில் புத்தி சுவாதீனம் இல்லாத பையனுக்கு திருமணம் நடந்த அற்புதத்தையும் அதிசயத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 3 மாதம் இருக்கும். ஒரு அம்மாவும் பையனும் நம்மள்கிட்ட அகத்தியர் ஐயாவோட ஜீவநாடி பார்க்கணுன்னு அப்படின்னு வந்தாங்க. அவங்கள உட்கார வச்சுட்டு அகத்தியர் ஐயாட்ட நல்ல உத்தரவு வாங்கிட்டு, வந்திருக்கிறவங்களுக்கு நல்ல வழியை காட்டுங்க ஐயா அப்படின்னு வேண்டிக்கிட்டு, அதுக்கப்புறம் ஓலைச்சுவடியை எடுத்து நம்ம படிக்க ஆரம்பித்தோம். அதில் பார்த்தா எனக்கே வியப்பாக இருந்துச்சு, ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. என்ன அப்படி ஐயா சொல்லியிருக்காங்களே அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. சரின்னு எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு அந்த அம்மாட்ட சொன்னேன், பையன் புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருக்கிறானாம்மா, ஆனால் நீங்கள் திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டேன். உடனே அந்த அம்மாவுக்கு கண்ணுலேருந்து புலப்புலன்னு தண்ணி கொட்ட ஆரம்பிச்சிட்டு, ஆமாம்மா, எப்படிம்மா நான் சொல்லவே இல்லை, நீங்கள் சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொன்னாங்க. ஐயா சொல்கிறாங்க நீங்கள் அப்படின்னு கேட்டேன். ஆமாம்மா, இந்த பையன் படிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அதுலேருந்து இவன் புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருக்கிறாமா. நானும் நிறைய இடத்துல கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா நல்லா வந்துடுவான்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல நான் பொண்ணு பார்க்குறேன். பொண்ணு அமையிற நேரத்தில் இவன் கழிச்சு விட்டுறான், எனக்கு கல்யாணம் வேண்டான்னு சொல்லிடுறான். இல்லைன்னா பொண்ணு வீட்டுக்கு நேராக போய் ஏதாச்சும் சொல்லி எனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கழிச்சு விட்டுட்டு வந்துடுறாம்மா. இப்படியே பண்ணிக்கிட்டு அலையிறான். அதனால எனக்கு மனசில் ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. வயசாயிட்டு இந்த பையனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு நினச்சா இவன் இப்படி பண்ணிக்கிட்டு அலையிறாமா. அதனால தான் உங்கள்கிட்ட நான் வந்தேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. கவலைப்படாதீங்கம்மா, ஐயா உங்களுக்கு உத்தரவு கொடுத்துருக்காங்க, இந்த பையனுக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கும் அப்படின்னு ஓலைச்சுவடியில் சொல்லியிருக்காங்கம்மா. அதனால் கவலைப்படாதீங்க, நல்ல செய்தி தான் ஐயா கொடுத்துருக்காரு, பூர்வ ஜென்மம் புண்ணியம் இருக்குமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, செத்த நாளி வெளியில் போய் உட்காருங்கம்மா, பையன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. சரின்னு அவங்களும் வெளியில் போயிட்டாங்க. பையனை கிட்ட உட்கார வச்சு, என்னப்பா என்ன பிரச்சனை அப்படின்னு. ஏன்னா அந்த பையன் புத்தி சுவாதீனம் இல்லாத பையன்தான், ஆனால் நம்மளோட அகத்திய சித்தரோட இடத்துக்கு வந்துட்டாக்க அந்த சித்த பிரமையெல்லாம் கழிஞ்சு ஓடி போயிடும். அந்த பையன் சுதாரிப்பாக தான் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஒரு பொண்ணை தொட்ட பாவத்தினால தான் உனக்கு திருமணம் நடக்காமல் இருக்குது அப்படின்னு தான் சொன்னேன். என்ன உண்மையா அப்படின்னு கேட்டேன். ஆமாம்மா, நான் படிக்கிற நேரத்தில் ஒரு பொண்ணுகிட்ட பழகிட்டேம்மா, பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன். அந்த பொண்ணுக்கும் கஷ்டம் வந்துட்டு, அதனால் அவங்க குடும்பத்தில் அந்த பொண்ணை அடித்து ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டாங்க. அதனால் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டா. அதுலேருந்து எனக்கு இனிமேல் நம்ம கல்யாணம் பண்ணக்கூடாது, நம்ம தப்பு செஞ்சிட்டோம், இனிமேல் நம்ம கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் இருந்துட்டேன். அதுலேயே சித்தப்பிரமை பிடிச்சிட்டு எனக்கு எந்த நேரத்தில் என்ன செய்கிறேன் எப்படி இருக்கிறேன்னு எனக்கே தெரியலம்மா. வர்றாங்க பேசுகிறாங்க, சில பேர்கிட்ட என்ன பேசுகிறேன்னு எனக்கே தெரியல, அம்மா போட்டு என்னை திட்டுன்னு திட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த பையன் சொல்ல ஆரம்பித்தான். ஒன்றும் கவலைப்படாதப்பா, செஞ்ச தப்புக்கு நீ இவ்வளோ நாளாக கல்யாணம் பண்ணாமல் இனிமேல் யார் வாழ்க்கையும் கெடுக்கக்கூடாதுன்னு நீ நினச்சிட்ட, அதனாலேயே போதும். அதே நேரத்தில் போன ஜென்மத்தில் உனக்கு புண்ணியம் நிறையா செஞ்சதுனால உங்கள் குடும்பத்தில் நல்லது நடக்கணும், உனக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னு ஐயா உத்தரவு கொடுத்துட்டார் ஐயா. அதனால் ஐயா ஓலைச்சுவடியில் சில ரகசியமான வழிபாடுகளையெல்லாம் சொல்லியிருக்காங்க, அதை நீ செய்வியா அப்படின்னு கேட்டேன். செய்கிறம்மா அப்படின்னு சொன்னான். சரி அப்படின்னு அந்த அம்மாவையும் உள்ளார கூப்பிட்டு, ஏன்னா அந்த அம்மாட்ட இந்த ரகசியம்லாம் அந்த அம்மாட்ட சொல்லலை, ஏன்னா வயசானவங்க. அவங்கள்ட்ட போய் உன் பையன் பிரச்சனை இப்படின்னு சொன்னோம்னா மனசு கஷ்டப்படுவாங்க. ஏற்கனவே வெந்து நொந்து தான் வந்திருக்காங்க நம்மள்கிட்ட. அதனால் அவங்கள்ட்ட சொல்லாமல் பையன்கிட்ட விசாரித்ததோடு விட்டாச்சு. உள்ளார வந்தோடனே உட்காருங்கம்மான்னு சொல்லிட்டு, உங்கள் வீட்டுக்கு வடக்கே சிவன் கோயில் இருக்கா அப்படின்னு. ஆமாம்மா, பழமையான சிவன் கோயில் இருக்குது அப்படின்னாங்க. அந்த கோயிலில் இந்த பையன் போய் வாரம் வாரம் ஒரு மண் அகல் விளக்கில் விளக்கேற்றி வழிபாடு செஞ்சு கோயிலை சுற்றிட்டு வர சொல்லுங்கள். அப்படி செஞ்சாலே இந்த பையனுக்கு சீக்கிரமாக நல்லபடியாக திருமணம் நடந்துடணும்னு ஐயா உத்தரவு உங்களுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னேன். சரி, நான் அந்த அம்மாவும் சரிம்மா நான் செஞ்சிட்றேன்
ஏன்னா இந்த பையன் வந்து ஒரு நேரத்தில் நல்லா இருக்கான், ஒரு நேரத்தில் இதாக இருக்கிறான். அவன்கிட்ட போய் வேற எல்லாம் நம்ம பரிகாரம் சொல்ல முடியாது. அதனால ஐயா வந்து இதுதான் அவருக்கு எளிமையாக சொல்லிட்டாரு. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஐயாட்ட உத்தரவு வாங்கிட்டு என்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு நல்லபடியாக போனாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் இருக்கும், நேராக வந்தாங்க. அம்மா என்னடா வர்றாங்களேன்னு சொல்லிட்டு பார்த்தா தட்டு நிறைய பழங்கள் பத்திரிக்கையெல்லாம் இருந்துச்சு. சரி நல்ல காரியம் நடந்திருக்கு போல இருக்குன்னு நான் அகத்தீஸ்வரா அப்படின்னு வேண்டிக்கிட்டேன். என்னம்மா என்ன அப்படின்னு. அம்மா நீங்கள் சொன்ன மாதிரி 2 மாதத்துலேயே ஆயிரும் திருமணம், கோயிலில் போய் செஞ்சுட்டு வர சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி பையனையும் வாரம் போய் நானும் அழைச்சிட்டு போய் தான் 2-3 வாரம் நான் செய்ய சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பையன் தொடர்ந்து 2 நாளைக்கு ஒரு வாட்டி போய் விளக்கேற்ற ஆரம்பித்தான். எல்லாரும் பார்க்குறவங்களாம் பையன் தெளிஞ்சிட்டான், நல்லா இருக்கா, எங்கே போனான், இப்போ நல்லா இருக்கிறானே அப்படின்னு சொன்னாங்க. நல்லா படித்த பையன் தானே, நல்லா சம்பாதிக்கிற பையன் தானே. சரி இப்போ வந்து அவங்க சொந்தக்கார இடத்துலையே பொண்ணு அமைஞ்சி நல்லபடியாக இப்போ கல்யாணம் ஆக போது பத்திரிக்கை கொண்டு வந்திருக்கம்மா. நீங்கள் மட்டும் சொல்லாமல் போனீங்கன்னா என் வீட்டில் வந்து சுபகாரியமே நடக்காமல் போயிருக்குமா. எனக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்திருக்கு, அதனால தான் ஐயாவை வந்து நான் பார்க்க வந்தேன், நீங்களும் ஐயா சொன்னதை சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா தனிமையில் இருக்கிறவங்க வயசானவங்க வேற. இப்போ ரொம்ப சந்தோஷம். பத்திரிக்கையை கொடுத்தாங்க, வந்துருங்கம்மா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு அவங்களையும் அனுப்பி வச்சேன். நல்லபடியாக ஆசீர்வாதமெல்லாம் வாங்கிட்டு போனாங்க. நானும் திருமணத்துக்கு போயிட்டு தான் வந்தேன். நல்லபடியாக செஞ்சுருந்தாங்க, எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு நல்லபடியாக வந்தேன். அதே மாதிரி சித்த பிரம்ம பிடிச்சதுதான் பையன். அந்த அம்மாவோட பூர்வ ஜென்ம புண்ணியம் அந்த குடும்பத்தில் வாழையடி வாழையாக வம்சம் பெருகணும்னு விதி இருக்குது. அந்த அவங்களும் நம்மளை தேடி ஐயாவை தேடி வந்தாங்க. ஐயாவும் அவங்களுக்கு நல்ல வழியை காட்டினார். இப்போ திருமணம் முடிஞ்சிட்டு இனிமேல் நல்லா அந்த குடும்பம் நல்லபடியாக செல்வ செழிப்பாக மனசு நிம்மதியாக நல்லபடியாக நல்ல பேர் 4 பேருக்கு மதிப்பாக வருவாங்க. யாரெல்லாம் பைத்தியம்னு சொன்னாங்களோ இப்போ அந்த இடத்துலையே கணவன் மனைவியாக போகும்போது ரொம்ப சந்தோஷம் தானே. நல்லபடியாக அந்த அகத்தியர் ஐயா செஞ்சு கொடுத்ததுக்கு எனக்கே பெரிய ஆச்சரியம்தான். இது மாதிரி அகத்தியர் ஐயாவை தேடி வர்றவங்களுக்கு நிறையா அற்புதத்தையும் அதிசயத்தையும் நம்மள்கிட்ட ஓலைச்சுவடியில் காமிச்சு கொடுப்பாங்க. அதை வந்து எல்லாத்தையும் அவங்கள்ட்ட சொல்லிட முடியாது. சில சரியில்லாத பிரச்சனையும் இருக்கும், அதெல்லாம் மனசில் நம்ம வச்சுக்கிட்டு அவங்களுக்கு நம்ம நல்லதை சொல்லி தான் அனுப்புவோம், அவங்களுக்கும் நல்லது நடக்கும். இது வரைக்கும் அகத்தியர் ஐயாவை நம்பி ஜீவனாடி பார்க்க வந்தவங்க 100க்கு 100% நல்ல பலனை, அருமையான பலனை தான் பெற்றிருக்காங்க. எல்லாரும் நல்லா இருக்காங்க. இதுக்கு ஐயாவுக்கு தான் நம்ம நன்றியை சொல்லணும். எனக்கு இந்த புண்ணியத்தை கொடுத்த சித்தருக்கு, நான் அகத்திய சித்தருக்கு தான் ரொம்ப நான் இப்போ கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா கஷ்டத்தில் வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்கிறதுங்கிறது அந்த அதிர்ஷ்டத்தை எனக்கு ஐயா கொடுத்துருக்காங்க பாருங்க. அது பூர்வ ஜென்ம புண்ணியம். இந்த ஜென்மத்தில் நம்ம தவ பயனால் இதெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் ரொம்ப நல்லா அருமையான ஒரு வரம் தான் எனக்கு. அதே மாதிரி இப்போ சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க உங்கள் வாழ்க்கையிலையும் கஷ்டங்கள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா உடனே நம்ம ஐயாட்ட வந்து ஜீவனாடி வந்து பார்க்க வாங்க. இலவசமாக தான் நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு கோயிலுக்கோ இல்லை சமுதாய பணிக்கோ நம்ம செய்கிற செலவுக்கு அவங்களால முடிஞ்சதை ஏதோ அவங்க கையில் கிடைச்சதை வச்சுட்டு போகலாம். அதுல எல்லாம் எந்த ஒரு கட்டணமும் இவ்வளோதான் நீங்கள் வைக்கணும்னு கிடையாது. அதெல்லாம் யார் வந்தாலும் அவங்களுக்கெல்லாம் நம்ம ஐயா வந்து உத்தரவு கொடுப்பாங்க. அது முடியாமல் நம்ம சொல்லிடுறோம், அந்த பயன் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால எல்லாரும் நம்பி வாங்க. அது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வேறு யாருக்கு கஷ்டங்கள் இருந்தாலும் அவங்களுக்கும் நம்மளோட சேனலை பார்க்க சொல்லுங்கள். அவங்களும் நேரடியாக வரட்டும், ஃபோன் பண்ணிட்டு வாங்க. எல்லாருக்கும் ஐயா பார்க்க முடியாது. ஏன்னா யார் வந்து ஃபோன் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஐயாட்ட நம்ம உத்தரவு கேட்போம். ஐயா வந்து ஓலைச்சுவடியில் வந்து உத்தரவு கொடுத்தாதான் நம்ம அவங்களுக்கு பார்க்க முடியும். ஏன்னா எல்லாரையும் அலைய வைக்கக்கூடாது. யாருக்கு உத்தரவு வருதோ அவங்களுக்கு தான் நம்ம பார்க்க முடியும். அதனால நம்பிக்கையோடு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த நாளில் எந்த கிழமை எந்த நேரத்தில் வரணும்னு சொல்கிறாங்களோ அந்த நேரத்தில் வாங்க, நல்லபடியாக வாங்க. 100% உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு, வெற்றி பெறறதுக்கு நம்பி வாங்க, நல்லது நடக்கும். ஓம் அகத்தீஸ்வராய நமக.